ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சாபி காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தாபா ஸ்டைலில் ஜீரா ரைஸ், கோவக்காய் ஃப்ரை, தால் ஃப்ரைன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நெய்யும் எண்ணெயும் 3 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஊற்றிட்டு பட்டை 1, ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியணும். ஏன்னா அந்த ஜீரகம் நல்லா பொரியும் போது அந்த சாதத்துக்கு வந்து நல்ல வாசனை கிடைக்கும். அதனால் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 2 கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு வந்து 1.5 கப்புன்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதில் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்ச பாசுமதி ரைஸை வந்து ஆட் பண்ணிடலாம். குக்கரில் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா உதிரியான ஜீரக ரைஸ் வந்து நமக்கு தயாராகிடும். பார்க்கலாம் ஒரு விசிலுக்கு அப்புறமா. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா தால் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் மைசூர் தால் 1 கப்பும் பாசிப்பருப்பு 1 கப்பும் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் தான் அளந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் 1 டீஸ்பூன் விட்டுட்டு ஜீரகம் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, 1 வெங்காயம் வந்து நல்லா சின்னதாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகாய் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்த தாலை வந்து பருப்பை வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா மசிச்சுட்டு அப்படியே இதில் ஆட் பண்ணிடுங்க. இதில் உப்பு தேவையான உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தியையும் கொத்தமல்லி இலைகளையும் தூக்கிட்டு இறக்கிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். சிக்கன் மசாலா 65 மசாலாவும் பஜ்ஜி பவுடரும் ஒரு 1/4 கப்பு எடுத்து ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா தின் பேட்டராக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோவக்காய் பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா நீல வாக்கில் நறுக்கிட்டு இப்போ இதை ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் மட்டும் கலந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த மாவு வந்து அதில் ஒட்டி இருக்கும். உடனே பொரிச்சிங்கன்னா அந்த மாவு வந்து உங்களுக்கு ஒட்டாமல் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா 2 பக்கமும் மொறுன்னு வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான கோவக்காய் ஃப்ரை வந்து தயாராகிடும். இந்த பருப்பு, இந்த ஜீரக ரைஸு, அப்புறம் இந்த கோவக்காய் ஃப்ரை 3 சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.